வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். அல் அஹமதியின் சட்டவிரோத தெரு வியாபாரிகளை குறிவைக்கும் பொது தூய்மைத்துறை. அல் அஹமதி கவர்னரேட்டில் உள்ள பொது தூய்மை மற்றும் சாலை ஆக்கிரமிப்பு துறை அல் ரிகா பகுதியில் ஒரு ஆய்வு பிரச்சாரத்தை நடத்தியிருக்கின்றது. இதன் விளைவாக 5 உணவு லாரிகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. தெரு விற்பனை மற்றும் பொது இடங்களை தவறாக பயன்படுத்துதல் போன்ற குற்றங்களை உள்ளடக்கிய 11 விதிமீறல்களையும் அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்றனர். கூடுதலாக 19 எச்சரிக்கைகள் மற்றும் ஸ்டிக்கர்களை ஒட்டியிருக்கின்றனர். மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுவதனால் சந்தை ஆய்வுகளை எம்ஓசிஐ மீண்டும் தொடர்கிறது. பள்ளிக்கு திரும்பும் பருவத்திற்கான தயாரிப்பில் வணிக கட்டுப்பாடு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சந்தைகளில் தீவிர ஆய்வு சுற்றுப்பயணங்களை தொடர்ந்து நடத்தி வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அதாவது எம்ஓசிஐ செவ்வாய்க்கிழமை அறிவித்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் அதிகரித்த தேவை சுரண்டப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக பள்ளி பொருட்களின் விலைகளை கண்காணிப்பதிலும் விலை பட்டியல்களை சரிபார்ப்பதிலும் ஆய்வுக்குழுக்கள் தங்கள் பிரச்சாரங்களை மையமாக கொண்டிருக்கின்றன என்று அமைச்சின் வணிக கட்டுப்பாட்டுத் துறையின் இயக்குநர் ஃபைசல் அல் அன்சாரி குனாவிடம் தெரிவித்திருக்கின்றார். எழுது பொருள் மற்றும் அலுவலக பொருட்கள் கடைகள் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டங்கள் முடிவுகள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதே இந்த சுற்றுப்பயணங்களின் நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சாரங்கள் பல்வேறு ஆளுநரகங்களை உள்ளடக்கியது என்றும் பிரதான மற்றும் துணை சந்தைகள் இரண்டையும் உள்ளடக்கியது என்றும் அல் அன்சாரி விளக்கியிருக்கின்றார். அங்கு எழுது பொருட்கள் மற்றும் அலுவலக விநியோக கடைகள் போதுமான அளவு மற்றும் தேவையான தரத்தில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக ஆய்வு செய்யப்படுகின்றன. எந்தவொரு சட்டவிரோத நடைமுறைகள் அல்லது செயற்கையான விலை உயர்வுகளை விதிக்கும் முயற்சிகளையும் ஆய்வுக்குழுக்கள் கண்காணித்து வருவதாகவும் மீறுபவர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நியாயமற்ற முறையில் விலைகளை உயர்த்தும் அல்லது சந்தைகளை ஒழுங்குபடுத்தும் சட்டங்களை மீறும் எந்தவொரு முயற்சியையும் அமைச்சகம் பொறுத்து கொள்ளாது என்றும் அல் அன்சாரி வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் இந்த பிரச்சாரங்களின் முதன்மை குறிக்கோள் நுகர்வோரை பாதுகாப்பதும் அவர்களின் பள்ளி தேவைகள் நியாயமான விலையில் கிடைப்பதை உறுதி செய்வதும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குவைத் சுங்கத்துறையினரின் கடத்தல் தடுப்பு நடவடிக்கையால் 303 சிகரெட் பொட்டலங்கள் பறிமுதல். சுங்க பொது நிர்வாகம் நுவைசீப் சுங்கத்துறை ஒரு அளவு சிகரெட்டுகளை கடத்தும் முயற்சியை வெற்றிகரமாக முறியடித்திருக்கின்றது. வெளியேறும் வாகன ஆய்வு பகுதிக்கு ஒரு வாகனம் வந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதிகாரிகள் வெளியிட்ட விவரங்களின்படி சுங்க ஆய்வாளர் ஒருவருக்கு வாகனத்தின் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. விசாரித்த போது ஓட்டுநர் சிகரெட்டுகளை எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் முழுமையான சோதனையில் வாகனத்தின் உள்ளேயும் வெளியேயும் பல்வேறு இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 303 சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் சில கடத்தலுக்காக சிறப்பாக தயாரிக்கப்பட்டவை என தெரிவிக்கப்படுகின்றது. வாகனத்தை கைப்பற்றுதல் மற்றும் மேலதிக விசாரணை மற்றும் உரிய நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பரிந்துரைத்தல் உள்ளிட்ட உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அனைத்து வகையான கடத்தல்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தவும் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் உத்தரவுகளுக்கு இணங்க தொடர்ச்சியான முயற்சிகளை இந்த சாதனை பிரதிபலிக்கிறது என்று சுங்கத்துறை பொது நிர்வாகம் வலியுறுத்தி இருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.47 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.69 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.29 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.10 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 287.08 இந்தியன் ரூபாய்கள் ஆகும்.
ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 987.96 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.88 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.